சின்ன கதை படித்தேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இதோட முடிச்சிடுறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு மிருகக்காட்சி சாலையிலேருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடியாந்துருச்சு. ஏதோ கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் பரபரப்பாக இருந்தோடனே இது ஓடி போய் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. சிஇஓ வந்திருக்கிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆள் நல்லா சவப்பாக கோட் ஷூட்லாம் போட்ட உடனே அந்த புலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சத்துன்னு அடித்து சாப்பிட்டுருச்சு. யாருமே அந்த ஆளை தேடவே இல்லை, வந்துட்டு போயிட்டார் போல அப்படின்ட்டு. வீட்டில் உள்ளவங்களும் அப்படியே என்கிட்ட போயிட்டார் போலன்னு விட்டாங்க. 2 நாள் ஆச்சு, சிஇஓவை யாரும் தேடலை. 2 நாள் கழிச்சு ஜிஎம் உள்ளே போகிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இவர் நல்லா தான் இருக்கிறாரு, சப்புன்னு அடித்து சாப்பிட்டுருச்சு. யாருமே அவரை தேடலை, சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஜிஎம் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு, அப்பாடா நிம்மதி. அப்போ பார்த்தாலும் வள்ளுன்னு உழுவார். 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் என்ன வரத்து வர்றார். அப்படி ஆஃபீஸே சந்தோஷமாக இருந்திருக்கு. மறுபடியும் 2 நாள் ஓடி இருக்கு. புலி இதான் நமக்கான இடம், எவஞ்சத்தாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கேயே இருந்துக்கிறோன்னு அது பெர்மனன்ட் டயராக போட்டுருச்சு. அடுத்த தடவை பியூன் வந்திருக்கிறார், எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குமேன்னு ஃப்ளாஸ்கை கழுவுறதுக்கு வந்திருக்கிறாரு. சப்புன்னு அடித்து சாப்பிட்டுருச்சு. 1/2 மணி நேரம் தாங்க ஆயிருக்கு. ஆஃபீஸே அல்லோல கல்லோலப்பட்டுருச்சு. என்னடா டீ வாங்க போனவனை காணும், பியூனை காணும், தலைவலிக்குது டீயை காணும், தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த புலிதாயை அவனை அடிச்சு கொண்டிருக்குன்னு புளியை பிடிச்சி அடைச்சாச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறீர்கள், எவ்வளவு பதவியில் இருக்கிறீர்கள், எவ்வளவு வசதியில் இருக்கிறீர்கள் என்பது அல்ல. உங்களை ஒருவர் தேட வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவருக்கு எவ்வளவு பயன் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதனால உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள், அடுத்தவர்களுக்காக இறங்கி வர பழகி கொள்ளுங்கள். கவிக்கோ எழுதின ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். மேகம் வானத்துல இருக்குது, ஒரு புகை கூண்டுல இருந்து ஒரு புகை அப்படியே கிளம்பி வெளியில வருது. காத்து தள்ளி 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 போய் மேகத்துக்கு பக்கத்துல போயிடுச்சு. மேகம் ஆவியான தண்ணீரால் திரண்டு கருத்து போய் இருக்கு. இந்த புகை காத்து அடிச்சு போய் அது பக்கத்துல நிக்குது. இப்ப புகை கெத்தா சொல்லுது மேகத்திட்ட, நானும் உன் உயரத்துக்கு வந்துட்டேன், நானும் உன்ன மாதிரியே கருப்பா இருக்கிறேன், நானும் உன்னை மாதிரியே பயங்கரமா இருக்கிறேன், நானும் உன் வடிவத்துல தான் இருக்கிறேன், நானும் இனிமேல் மேகம்தான் அப்படின்னு புகை சொல்லியிருக்கு. அடுத்த கணம் மேகம் இடியாக சிரித்து கொண்டு மழையாக பொழிந்திருக்கிறது. நனைந்து சிலிர்த்த பூமி சொல்லி இருக்கிறது, உண்மையான வெற்றி என்பது மேலே 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 போவதில் இல்லை, மற்றவர்களுக்காக கீழே 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 இறங்கி வருவதில் இருக்கிறது. நல்ல முடிந்த அளவு நீங்கள் உள்ளத்தால் உயருங்கள், முடிந்த அளவு மற்றவர்களுக்காக இதயத்தால் இறங்கி வாருங்கள். ஏனென்றால் இன்னும் நல்லவர்களுக்கான தேவைதான் இந்த மண்ணில் காத்திருக்கிறது. நாம் நல்லவர்களாக மாறினால்தான், நம் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றினால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி, எனக்கு படித்த புத்தகங்களில் பிடித்த செய்திகளை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.